So this is the second part in molecular genetics. So இது என்னன்னு பார்க்குறீங்க, DNA. ஸோ இப்போ 2 லெசன் நம்ம வந்து ஜீன் ஹெரிடிட்ரி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ the ஜீன் வந்து இருக்கிற இடமே இந்த DNA தான். It was present inside the chromosome like a twisted ladder like. பார்க்குறதுக்கு twisted ladder மாதிரி இருக்கா. It consists of 2 strands. அதாவது சுகர் பாஸ்பேட் பேக் போன் அப்படின்னு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இன் பிட்வீன் த 2 ஸ்ட்ராண்ட் நைட்ரோஜீனஸ் பேசஸ் இருக்குது. ஏ ஜி சி டி அப்படின்னு லெட்டர்ஸ் கொடுத்துருக்கா. இதெல்லாம் நைட்ரோஜீனஸ் பேசஸ். ஸோ வரும்போது 2 அதாவது மேஜர் குரூவ் ஒன்று மைனர் குரூவ் ஒன்று இப்படி மாறி மாறி வரும் அந்த ட்விஸ்டட் லேடரில். ஓகேவா. ஸோ ஒரு ஸ்ட்ராண்ட் 5 ப்ரைம்ல இருந்து, அதாவது 5th கார்பன் ஆட்டம்ல இருந்து அப்படியே ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்தது வந்து த ஆப்போசிட் ஸ்ட்ராண்ட் வில் ஸ்டார்ட் அட் 3 ப்ரைம். ஸோ அப்போ தான் அதோடைய பேசஸ் வந்து மேட்ச் ஆகிறதுக்கு அது வந்து ஈவனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராண்ட் 5 ப்ரைம் டு 3 ப்ரைம் அண்ட் செகண்ட் ஸ்ட்ராண்ட் 3 ப்ரைம் டு 5 ப்ரைம். ஸோ அப்போ அது பைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ராண்டை காயிலிருந்து அன்வைண்ட் பண்ண ஒரு ஸ்ட்ராண்ட் இந்த பக்கம் காமிச்சிருக்கு. எல்லா ஸ்ட்ராண்டுமே 5 ப்ரைம் டு 3 ப்ரைம் 3 ப்ரைம் டு 5 ப்ரைம். அப்போ தான் அந்த பேசஸ், அதாவது இந்த சிஜி இந்த ஆர்டர் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். ஓகேவா. இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. இப்போ இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ஒவ்வொன்றை பற்றியும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோதான். So this is the genetic material. Inside, in between the 2 strands, the genes are arranged. And the C, T, A, G, C இந்த 4 லெட்டரில் தான் மாறி 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 ஜீன் வந்து லொக்கேட் ஆகிருக்கும். ஓகேவா. கெமிஸ்ட்ரி ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட்னா என்ன? டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ இருக்குது. லாங் செயின் ரிப்பீட்டிங் சப்யூனிட்ஸ் கால்டு நியூக்ளியோடைட்ஸ். இந்த 2 ஸ்ட்ராண்டுக்கு நடுவில் இருந்துச்சுல்ல, அதுக்கு பேர் தான் நியூக்ளியோடைடு. Composed of 3 parts, nitrogenous base, 5 carbon sugar, pentose sugar, phosphate group. இவ்வளவுதான் மொத்தமாக அதோடைய காம்போசிஷன். ஓகேவா. முதல்ல பென்டோஸ் சுகரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டிஆக்சிரைபோ சுகர் ஆர் கால்டு டிஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட். எந்த நியூக்ளிக் ஆசிடில் டிஆக்சிரைபோ சுகர் இருக்கோ அது வந்து டிஎன்ஏ. எதில் ரைபோ சுகர் மட்டும் இருக்கோ தட் இஸ் ஆர்என்ஏ. So DNA is found in the nucleus of eukaryotes and nucleoid of prokaryotes. ஓகேவா. ஒரு ட்ரூ நியூக்ளியஸ் இல்லாத ஒரு ஸ்ட்ரக்சர் நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 சுகருக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 1 ஆக்சிஜன் ஆட்டம் லெஸ் இன் டிஆக்சிரைபோஸ். ஓகேவா. பாருங்க, ரைபோ சுகர், இது டிஆக்சிரைபோ சுகர். இருக்கா. ஓகேவா. ஒரு ஆக்சிஜன் இல்லாததை டிஆக்சிரைபோஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது ரைபோ சுகர். ஓகேவா. ஸோ ரைபோ சுகர் இருந்துச்சுன்னா அது ஆர்என்ஏ, டிஆக்சிரைபோஸ் சுகர் இருந்துச்சுன்னா அது டிஎன்ஏ. நவ் நைட்ரோஜீனஸ் பேஸ். நைட்ரோஜீனஸ் பேஸ் 2 ஸ்ட்ராண்டுக்கு இடையில இருக்குன்னு பார்த்தோமா, அந்த பேஸஸை பற்றி பார்க்க போகிறோம். நைட்ரஜன் கண்டெய்னிங் மாலிகுல். பேசிக் ப்ராப்பர்ட்டி வாஸ் பேஸ். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து இட் கேன் அக்செப்ட் ஹைட்ரஜன் ப்ளஸ் அயான் ஆர் புரோட்டான். ஒரு புரோட்டானோ ஹைட்ரஜன் ப்ளஸ் அயான் இருந்துச்சோ அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய நேச்சர் உள்ளது இந்த பேஸ். போத் ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏ ஹவ் 4 பேசஸ். 2 பியூரின்ஸ் அண்ட் 2 பைரிமிடின். 2 ஆஃப் த பேசஸ் இதெல்லாம் அடினைன் அண்ட் அடினைனா ஏ, guanine G, have double carbon nitrogen ring structure. Double carbon nitrogen ring structure இருக்கறனால அதுக்கு பேர் பியூரின். Thymine T, cytosine C and uracil U have a single ring structure. These are called pyrimidine. 2 nitrogen carbon nitrogen ring structure இருந்துச்சுன்னா அது பியூரின், 1 இருந்துச்சுன்னா அது pyrimidine. Thymine is unique for DNA, uracil is unique for RNA. தைமின் அப்போ எதில் இருக்காது? ஆர்என்ஏல இருக்காது.
யுரேசில் டிஎன்ஏல இருக்காது. தைமினுக்கு பதிலாக ஆர்என்ஏல யுரேசில் மட்டும்தான் இருக்கும். ஸோ 2 டிஃப்ரென்ஸ் இப்போமே பார்த்துட்டோம், ஆர்என்ஏக்கும் டிஎன்ஏக்கும். ரைபோஸ் சுகர் இதில் ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் கம்மியாக இருக்கும், டிஆக்சி ரைபோஸ் சுகர். அதில் டிஎன்ஏல தைமின் இருக்கும், அதுக்கு பதிலாக ஆர்என்ஏல யுரேசில் இருக்கும். ஸோ நான் நைட்ரஜினஸ் பேசஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு பாருங்க. கீழே இருக்க 2 பியூரின், ஏன்னா அதில் டபுள் நைட்ரஜன் கார்பன் நைட்ரஜன் ரிங் இருக்குது, மேலே இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதனால அதுக்கு பேர் பைரிமிடின். சைட்டோசின், தைமின், யுரேசில் 3மே. ஓகேவா? ஸோ இந்த ஒவ்வொரு நைட்ரோஜினஸ் பேஸும் இல்லை அந்த நைட்ரோஜினஸ் பேஸும் ரைபோஸ் சுகரோடையும் பாஸ்பேட்னு ஒன்று இருக்கும், அதோடையும் ஜாயிண்ட் ஆகிருக்கும். அதை தான் உங்களுக்கு இங்கேயும் திருப்பி கொடுத்துருக்குங்க பாருங்கள். அடினைன் தைமைன் ரைபோஸ் சுகரோட ஜாயிண்ட் ஆகிருக்கு, 2 பாஸ்பேட் மாலிகளோட ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த சுகரும் பாஸ்பேட்டும் அந்த ஸ்ட்ராண்டில் வரும். இந்த நடுவில் இருக்கிற நைட்ரோஜினஸ் பேசஸ் மிடில் வருது. இதை தான் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பிக்சரில் பார்த்தோம். ஓகேவா? நவ் பாஸ்பேட் ஃபங்க்ஷனல் குரூப் எப்படி ரைபோஸ் சுகர் பாஸ்பேட்டோட ஜாயிண்ட் ஆயிருந்துச்சுல, அதை பார்ப்போமா? இட் டிரைவ்ட் ஃப்ரம் பாஸ்போரிக் ஆசிட் H3PO4. இதில் வந்து it has 3 ஆக்டிவ் OH குரூப் இருக்குது. ஸோ அதோடைய ஃபங்க்ஷனல் குரூப் என்னன்னா PO4. ஸோ இது இருக்கிறதுனால தான் due to the presence of the phosphate functional group, the DNA and RNA has the property of acid. It releases H plus ion or proton in solution. ஓகேவா? ஹென்ஸ் அதனால தான் இதுக்கு பேர் என்னது, நேம் நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு பேர். ஓகேவா? பேசஸ் வந்து அக்செப்ட் பண்ணும், ஆனால் இதில் பாஸ்பேட் குரூப் இருக்கிறதுனால இது வந்து என்ன செய்யுது, அசிடிக்காக இருக்குது, அதனால தான் அதுக்கு பேர் நியூக்ளிக் ஆசிட். ஸோ பாண்ட்ஸ் தட் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் பாஸ்பேட்ஸ் ஆர் எஸ்டர்ஸ். ஸோ அந்த ரைபோஸ் சுகரோட அந்த பாஸ்பேட் குரூப் ஜாயின்ட் ஆகிற அந்த பாண்டுக்கு பேர் எஸ்டர் பாண்ட்ஸ். சரியா? ஆக்சிஜன் ஆட்டம் ஆஃப் த பாஸ்பேட் குரூப் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்ட் ஆஃப்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அது ஜாயிண்ட் ஆன உடனே, அந்த சுகரோட ஜாயிண்ட் ஆகி அந்த பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆன உடனே அது வந்து நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ்லி சார்ஜ்டு பாஸ்பேட் என்ஷூர் த ரிட்டென்ஷன் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் வித்தின் த செல். ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால தான் இந்த டிஎன்ஏ இஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த செல். செல்லுக்குள்ளேயே இருக்கிற அந்த ரிட்டென்ஷன் கேப்பபிலிட்டியை இந்த நெகட்டிவ் சார்ஜ் அந்த பாஸ்பேட் குரூப் தான் மெயின்டைன் பண்ணுது. ஓகேவா? அதர்வைஸ் இட் வில் மூவ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்பேட் ஆக்சிஜன் குரூப் எப்படி டிஆக்சி ரைபோஸ் சுகரோட சேர்ந்துருக்கு டைஎஸ்டர் பாண்டில் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்கு. ஸோ டைஆக்சி ரைபோஸ் சுகர், பாஸ்பேட், ஒரு நைட்ரோஜினஸ் பேஸ், இவ்வளவும் சேரும். இப்படி தான் வந்து அந்த காம்பவுண்டில் இருக்குது. முதல்ல பென்டோஸ் சுகரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டிஆக்சி ரைபோஸ் சுகர் ஆர் கால்டு டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். எந்த நியூக்ளிக் ஆசிடில் டிஆக்சி ரைபோஸ் சுகர் இருக்கோ அது வந்து டிஎன்ஏ. எதில் ரைபோஸ் சுகர் மட்டும் இருக்கோ தட் இஸ் ஆர்என்ஏ. ஸோ டிஎன்ஏ இஸ் ஃபவுண்ட் இன் த நியூக்ளியஸ் ஆஃப் யூகாரியாட்ஸ் அண்ட் நியூக்ளியாய்டு ஆஃப் ப்ரோகாரியாய்ட்ஸ். ஓகேவா? ஒரு ட்ரூ நியூக்ளியஸ் இல்லாத ஒரு ஸ்ட்ரக்சர் நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 சுகருக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 1 ஆக்சிஜன் ஆட்டம் லெஸ் இன் டிஆக்சி ரைபோஸ். ஓகேவா? பாருங்க, ஒரு நியூக்ளியோசைடு பேஸ், நைட்ரோஜினஸ் பேஸ் பென்டோஸோட சேருது. அப்போ இது நியூக்ளியோசைடு பேஸ். இஃப் இட் கம்பைன்ஸ் வித் அ பாஸ்பேட் குரூப் இட் இஸ் நியூக்ளியோடைட். ஓகே, இப்போ புரியுதா? நியூக்ளியோசைடுனா என்ன, நியூக்ளியோடைட்னா என்னன்னு புரியுதா? பென்டோஸும் ஒரு பேஸும் சேர்ந்துச்சுன்னா நியூக்ளியோசைடு. பென்டோஸ் ஒரு பேஸ் பாஸ்பேட் குரூப்போட சேர்ந்துனா நியூக்ளியோடைட். ஸோ அப்போ எத்தனை நியூக்ளியோடைட் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது? அடினைன் நியூக்ளியோடைட், தைமின் நியூக்ளியோடைட், அடினைன் தைமின் குவானைன் நியூக்ளியோடைட்,
சைட்டோசின் நியூக்ளியோடைட். 4 நைட்ரோஜினஸ் பேஸ் தானே பார்த்தோம், அதனால 4. RNA-யா இருந்தால் யுரேசில் நியூக்ளியோடைட். 3 parts ஆஃப் நியூக்ளியோடைட். நியூக்ளியோடைட்ஸில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ டீட்டெயிலாக. ஒரு பாஸ்பேட் குரூப் இருக்கா, பெண்டோஸ் சுகரோட பாஸ்பேட் ஜாயிண்ட் ஆயிருக்கா, அது வந்து ஒரு நைட்ரோஜினஸ் பேஸ். இது வந்து 2 நைட்ரஜன் ரிங் இருக்குது. அப்போ இது என்னது, பைரிமிடின் இல்லையா? ஸோ அதோட ஜாயிண்ட் ஆயிருக்கு பாருங்க. இந்த 3 காம்ப்ளெக்ஸும் சேர்ந்ததான் நியூக்ளியோடைட். ஸோ இதை மாதிரி அடினைன் நியூக்ளியோடைட், குவானைன் நியூக்ளியோடைட், தைமின் நியூக்ளியோடைட், சைட்டோசின் நியூக்ளியோடைட் இப்படி ஃபார்ம் ஆகும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் நவ்? நவ் நைட்ரோஜினஸ் பேஸ். நைட்ரோஜினஸ் பேஸ் 2 ஸ்ட்ராண்டுக்கு இடையில இருக்குன்னு பார்த்தோமா, அந்த பேஸஸை பற்றி பார்க்க போகிறோம். நைட்ரஜன் கண்டெய்னிங் மாலிகுல் பேசிக் ப்ராப்பர்ட்டி வாஸ் பேஸ். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து இட் கேன் அக்செப்ட் ஹைட்ரஜன் ப்ளஸ் அயான் ஆர் புரோட்டான். ஒரு புரோட்டானோ ஹைட்ரஜன் ப்ளஸ் அயான் இருந்துச்சோ அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய நேச்சர் உள்ளது இந்த பேஸ். both RNA and DNA have 4 bases. 2 purines and 2 pyrimidine. 2 of the bases இதெல்லாம் adenine and adenine A, guanine G have double carbon nitrogen ring structure. Double carbon nitrogen ring structure இருக்கறனால அதுக்கு பேர் purine. Thymine T, cytosine C and uracil U have a single ring structure. These are called pyrimidine. 2 nitrogen carbon nitrogen ring structure இருந்துச்சுன்னா அது purine, 1 இருந்துச்சுன்னா அது pyrimidine. Thymine is unique for DNA, uracil is unique for RNA. Thymine அப்போ எதில் இருக்காது, RNAல இருக்காது. uracil DNAல இருக்காது. Thymineக்கு பதிலாக RNAல uracil மட்டும்தான் இருக்கும். ஸோ 2 டிஃப்ரென்ஸ் இப்போமே பார்த்துட்டோம், RNAக்கும் DNAக்கும். ரைபோஸ் சுகர் இதில் ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் கம்மியாக இருக்கும், டிஆக்சி ரைபோஸ் சுகர். அதில் டிஎன்ஏல தைமின் இருக்கும், அதுக்கு பதிலாக RNAல யுரேசில் இருக்கும். இங்கே இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, குவானைன் சைட்டோசின் 3 பாண்ட் வருதா, அடினைன் தைமின் 2 பாண்ட் வருதா, குவானைன் சைட்டோசின் 3 பாண்ட், அடினைன் தைமின் டபுள் பாண்ட். ஸோ எப்படி அட்டாச்சாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அடினைன் நியூக்ளியோடைட் ஒரு டிஆக்சி ரைபோஸ் சுகர் பாஸ்பேட் குரூப், அந்த பாஸ்பேட் குரூப் அடுத்த டிஆக்சி ரைபோஸ் சுகரோட அப்படியே டைஎஸ்டர் பாண்ட் ஃபார்ம் பண்ணி. அடுத்து இங்கே பாருங்கள், தைமின் டைஆக்சி ரைபோஸ் சுகர் பாஸ்பேட் குரூப். சரியா? இந்த பாண்ட் ஃபார்மேஷனால தான் அது ரெண்டும் வைண்ட் ஆகுது. ஸோ வைண்ட் அப் ஆகுறதே அதுதான் காரணம், பாண்ட் ஃபார்மேஷன் தான். ஸோ பேஸ் பேர் ரூல் வந்து உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்காக ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவை கூட கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகே, தென் RNA valve. So RNA content is mainly due to the variety of roles played by RNA in the cell. RNA is a genetic material. In RNA contain viruses like TMV, tobacco mosaic virus lala. Is the first stage in the evolution of life, a stage when RNA catalyzed all molecules necessary for survival and replication. So evolutionல RNA தான் first வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் it catalyzed all molecules which is necessary for life, survival and replication. எல்லாத்துக்கும் ரெப்ளிகேஷன்னா என்ன, ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல். ஸோ இப்படி அந்த டிஎன்ஏ செல் ஃபார்ம் ஆகுறதுக்கெல்லாம் இதுதான் காரணமாக இருந்துச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணது வால்டர் கில்ஃபெட் தான். இதுதான் ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆன் எர்த் அப்படின்னு சொல்லி அவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஸோ பிகாஸ் இட்ஸ் an essential still it is doing essential life process such as metabolism, translation, splicing, etc. evolved around RNA. RNA evolve ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கு வந்து பேசிக் கண்டிப்பாக இதுதான் ஃபர்ஸ்ட்டாக எர்த்தில் இருந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு. மெட்டபாலிசம் என்ன, இப்போ ஒரு கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் நடக்கணும்னா RNA இருக்கணும். டிரான்ஸ்லேஷன், ஒரு பாடியில் ஒரு ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகணும்னா RNA வேணும். ஸ்ப்ளைசிங்னா தேவையான ஜீனை வைக்கிறது, தேவையில்லாத ஜீனை கட் பண்ணி போடுறது, இதுக்கெல்லாம் இந்த ப்ராசஸ் பார்க்குறதுக்கு RNA வேணும். ஓகேவா? பாருங்கள், ஒரு நியூக்ளியோசைடு பேஸ், நைட்ரோஜனஸ் பேஸ்
பென்டோஸோட சேருது. அப்போ இது நியூக்ளியோசைட் பேஸ். If it combines with the phosphate group, it is nucleotide. ஓகே, இப்போ புரியுதா நியூக்ளியோசைட்னா என்ன, நியூக்ளியோடைட்னா என்னன்னு புரியுதா? பென்டோஸும் ஒரு பேஸும் சேர்ந்துச்சுன்னா நியூக்ளியோசைடு. பென்டோஸ் ஒரு பேஸ் பாஸ்பேட் குரூப்போட சேர்ந்துனா நியூக்ளியோடைட். ஸோ அப்போ எத்தனை நியூக்ளியோடைட் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது? அடினைன் நியூக்ளியோடைட், தைமின் நியூக்ளியோடைட், அடினைன், தைமின், குவானைன் நியூக்ளியோடைட், சைட்டோசின் நியூக்ளியோடைட். 4 நைட்ரோஜினஸ் பேஸ் தானே பார்த்தோம், அதனால 4. RNA இருந்தால் யுரேசில் நியூக்ளியோடைட். சரி, அப்போ RNAக்கு வந்து இப்போ தான் பார்த்தோம் நம்ம ஜெனட்டிக் மெட்டீரியலாகவும் ஆக்ட் பண்ணுது, கேட்டலிஸ்டாகவும் ஆக்ட் பண்ணுது இல்லையா? செவரல் பயோகெமிக்கல் ரியாக்ஷன் இன் லிவிங் சிஸ்டம் தட் ஆர் கேட்டலைஸ்டு பை RNA. ஸோ இந்த கேட்டலைட்டிக் RNA-யாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் ரைபோசைம் அப்படின்னு சொல்கிறாங்க. why it is called ribozyme அப்படிலாம் கேட்கலாம். RNA is the first evolved cell in earth அப்படின்னு கேட்டாலும் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதணும். RNA being a catalyst was reactive and hence unstable. இது வந்து ஒரு மோர் ரியாக்டிவாக இருக்குது. அதனால எர்த்தில் ஃபர்ஸ்ட் இது ஃபார்ம் ஆனதுனால இது ரியாக்ட் ஆகி அடுத்து DNA ஃபார்ம் ஆகிருக்கலாம், அடுத்து செல் ஃபார்ம் ஆகிறதுக்கெல்லாம் இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் லீட்ஸ் டு த எவல்யூஷன் ஆஃப் மோர் ஸ்டேபிள் ஃபார்ம் ஆஃப் DNA வித் சர்டன் கெமிக்கல் மாடிஃபிகேஷன். ரெண்டுக்கும் இடையில ஒரு சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் தான் இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் ரீசன், அதனால அதுதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. So, RNA molecules function as gene regulators by binding to DNA and affect gene expression. ஸோ இப்போ வந்து பாடியில் ஒரு ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகணும்னா இந்த RNA போய் டிஎன்ஏயோட போய் என்ன செய்து கூட பைண்ட் ஆக்கிட்டு அங்கேருந்து அது என்ன ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லுதோ அதை வந்து ஃபார்ம் பண்ண வேண்டியது தான் இந்த RNA-யோடைய வேலை. அதான் அதுக்கு பேர் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் கால்ட் ஜீன் எக்ஸ்பிரஷன். ஸோ அது ஜீன் எக்ஸ்பிரஷன்னா என்ன? இப்போ ஒரு நிறைய இப்போ ஜுவாலஜியில் நிறைய டிசீஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? எப்படி ஒரு ப்ரோட்டீன் வந்து இன்னொன்று மாறிக்கிட்டே இருக்குது. ஃபீனைல் கூட்டினேரியா, அல்பினிசம் பார்த்தீங்களா? லாஸ்ட் ஸ்டெப்பில் அந்த என்சைம் வந்து ஒழுங்காக இல்லாதனால அது அல்பினிசம் அவங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஜீன் வந்து மியூட்டேஷன் ஆகிருக்கு. அந்த ஜீன் வந்து மியூட்டேஷன் ஆனதுனால தான் அவங்களுக்கு அந்த ப்ரோட்டீன் ஃபார்ம் பண்ண முடியல. அதுக்கு பேர் தான் ஜீன் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? அந்த ஜீன் இல்லாதனால தான் அங்கே எக்ஸ்பிரஸ் ஆகலை. ஸோ அந்த அல்பினிசம் ஃபார்மேஷனுக்கே யார் போய் மெசேஜ் வாங்கிட்டு வந்திருப்பானா அந்த RNA போய் அவங்ககிட்ட இருக்கிற டிஎன்ஏல மெசேஜ் வாங்கிட்டு வரும்போது அங்கே நடந்த மியூட்டேஷன் சேஞ்ச். ஓகே, அதனால அவங்களுக்கு அல்பினிசம். தட் இஸ் கால்ட் ஜீன் எக்ஸ்பிரஷன். கலரேஷன் ஆஃப் த ஸ்கின், குரூப், பிளட் குரூப். ஸோ இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் எக்ஸ்பிரஸ் ஆகிறது ஜீன் எக்ஸ்பிரஷன் சொல்கிறோம். அது டிஎன்ஏல தான் இருக்கும். அந்த ஜீனை யார் மூலமாக அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுதுன்னா RNA மூலமாக தான் எக்ஸ்பிரஸ் பண்ணும். RNA போய் டிஎன்ஏட பைண்ட் பண்ணி அந்த மெசேஜை வாங்கி அந்த RNA அது என்ன சொல்லுதோ அதை அப்படியே அந்த ப்ரோட்டீனை ஃபார்ம் பண்ணும், டிரான்ஸ்லேட் பண்ணும். அதான் அந்த RNA-யோடைய வேலை.